ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மோட்டிவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த நம்ம திலகம் ஷேப் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் நெக்லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்லைன் பார்த்திங்கன்னா 2 லைன் சரி அண்ட் 2 லைன் சில்க் த்ரெட், ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டோன் செயின் அண்ட் நம்பர் 2 பீட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்டோன் செயின். இது ஃபுல்லாமே நான் நெக்லைனை சுற்றி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து திலகம் ஷேப்பில் ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி போட போகிறோம். அந்த மோட்டிவ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் சைடில் வந்து நான் ஜஸ்ட் சாக்னால வரைஞ்சிருக்கேன். அது ரப் பண்ணால் போயிடும். பட் நீங்கள் ஸ்டார்டிங்காக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் இந்த ஸ்டோன் வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன். இது ஆல்ரெடி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேக் சைடு இருக்கிற ஹோல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் நீடில் அண்ட் நார்மல் த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நீங்கள் கொடுத்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சுற்றி நான் 2 ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரவுண்ட் பீட் கொடுக்குறேன். ஸோ அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றியுமே நம்ம வந்து இந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கிறதுனால ஒரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இது ஃபுல்லாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சில்க் த்ரெட்டில் லோடிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக பைப்பிங் த்ரெட் ஆல்ரெடி நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து திருப்பி லோடிங் போடுவோம். அதில் நான் உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட், எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வச்சு நம்ம லோடிங் போடலாம். எப்போவுமே சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு லாங் செயின் போடுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது நீங்கள் வந்து க்ராஸாக கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த திலகம் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம எப்போவுமே நார்மலாக லோடிங் போடுற மாதிரி தான் ஒரு லாங் செயின் போடுறோம். அதுக்கடுத்து அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி செயின், திருப்பி மேலே அதே மாதிரி ஒரு குட்டி செயின். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம அந்த லாங் செயினை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி செயினாக போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே க்ராஸாக வந்துடுங்க. கீழே இறங்க க்ராஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஹாஃப் வரைக்கும், இது வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துட்டு நாட் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஹாஃப் இது வரைக்கும் நான் போட்டு நாட் போட்டேன். இப்போ திருப்பி நம்ம அதே மாதிரி மேலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நம்ம அந்த ஆப்போசிட் சைடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க. இதையும் அதே மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ட் பண்ண போகிறோம். எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இடத்துல போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் ஆல்ரெடி நான் வந்து ஆப்போசிட் சைடில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். திருப்பி அதே இடத்துல போடுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு வந்து கேப் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். போட்டுட்டு நீங்கள் வந்து உள் பக்கமாக இப்போ இங்கே வந்து நீங்கள் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
ஸ்டோன் செயின் அண்ட் பீட் ஒர்க்கு எல்லாமே நான் நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மடங்கி வரும். இதுக்கு நீங்கள் சரி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளவுஸ் கலர்லேயே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சு நான் வந்து லோடிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பைப்பிங் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு 2 சைடுமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் மாதிரி போடுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வெளியே தெரியாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேப் விடணும். கேப் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து வந்து இதுக்கு மேலே லோடிங் போடும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டிச் போட முடியும். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா, அந்த இடத்துல கேப்பே இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோடிங் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே நீடிலே வந்து இறங்காது. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சு நான் வந்து லோடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இதையுமே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதே சில்க் த்ரெட்டில் பண்ணோம் பார்த்திங்களா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து நான் 5 பீட் அந்த பைப்பிங் த்ரெட்டை மறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பீட் தேவையோ அத்தனை பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சில இது வந்து சின்னதாக இருக்கும் பைப்பிங் த்ரெட், அப்போ வந்து ஒரு 3 பீட்ஸே போதும். இதுக்கு வந்து ஒரு 5 பீட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 பீட்ஸ் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி செயின் போடுறோம். திருப்பி மேலே ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அடுத்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பாருங்கள். இப்போ நான் வந்து 5 பீட் வந்து லோட் பண்ணிடுறேன். லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போடுற, திருப்பி ஒரு குட்டி செயின் போடுறோம் அதை லாக் பண்ணுற மாதிரி. திருப்பி மேலே போகிறோம். திருப்பி மேலே போயிட்டு ஒரு செயின் போட்டு திருப்பி அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு தான் லோட் பண்ணணும். இதே நம்ம அந்த சில்க் த்ரெட் மாதிரியே பாதி வரைக்கும் இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். திருப்பி நம்ம மேலேருந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி நம்ம வந்து மேலேருந்து கொண்டு வர போகிறோம். மேலேருந்து கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கே எண்ட் பண்ண போகிறோம். சேம் நம்ம சில்க் த்ரெட்டில் என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி நீங்கள் பீட்டில் வந்து லோடிங் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனே வந்து நல்லா எம்போஸ்டாக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பண்ணும்போது கூட, சிம்பிள் டிசைன் பண்ணும்போது கூட இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் எல்லாம் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டில் வந்து உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பீட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ சேம் அதே 5 பீட்ஸ் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4, 3 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் 4 பீடு மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நம்பர் 2 பீட் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த திலகம் ஷேப்பை சுற்றியுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட் வச்சு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன டிசைன்லலாம் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி செயினாக போடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும்.
ஸோ எண்டில் நம்ம வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே மாதிரி அந்த ஸ்டோன் ஃபுல்லாமே நம்ம வந்து எண்டில் வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறோம். அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த திலகம் ஷேப்பை. சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இந்த நெக் டிசைனை சுற்றி ஜஸ்ட் ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு அங்கங்கே நான் வந்து எல்லோ கலர் அந்த ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க், ரொம்ப ஈஸியான ஒர்க், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.